இயேசு மரணத்தில் விடப்படுகிறார். அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு இயேசுவே, உமக்கு மரண தீர்ப்பிடப்பட்டதை எண்ணி ஆராய்ந்து உம்மை வணங்குகிறோம். நான் என் தவறான தீர்ப்புகளால் பேச்சுகளால் பிளாத்துவை போல் எத்தனையோ இயேசுவுக்கு தண்டனை அளித்திருக்கிறேன். என்னால் என் சுயநலத்தால் வீழ்ந்தவர்களை அறிந்தார். அதை எண்ணி வெட்கப்படுகிறேன். என் பேச்சுகளால் எத்தனையோ நபர்களை செயலிழக்க செய்திருக்கிறேன். அன்பு இயேசுவே, நான் செய்த பாவம் என் கண்களுக்கு தெரிகிறது. என் பேச்சு தவறானது என்பதை என் உள்ளத்திற்கு தெரிகிறது. என் தீர்ப்புகளில் தீமை நிறைந்திருப்பது என் அறிவுக்கு புரிகிறது. ஆகவே அன்பு தெய்வமே, நல்ல தகப்பனே, என் பிழைகளை பொறுத்து பாவம் நீக்கி மீட்பை நோக்கி உம்மிடம் வர ஆசீர்வதியும். ஆமென். அமைப்போம். தீய தீர்ப்புகளை தீர்த்தவர்களுக்கு புறமளிப்போம். தவறான தீர்ப்புகளால் தீர்ந்தவர்களுக்கு திடமளிப்போம். மன்றாட்டு. அன்பு இயேசுவே, பிறரை பற்றி பொல்லாங்கு பேசிய என் பாவத்தை பொறுத்து என்னை ஏற்று காத்தருளும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. இரண்டாம் நிலை. இயேசுவின் தோளில் சிலுவையை சுமத்துகின்றனர். அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பு இயேசுவே, உம் தோளில் சிலுவை சுமத்தப்பட்டதை எண்ணி ஆராய்ந்து உம்மை வணங்குகிறேன். நான் அதிகமானவருக்கு சுமையாய் இருந்திருக்கிறேன். பிறர் மீது என் சொல்லால், செயலால், நடவடிக்கையால் சிலுவை சுமத்திருக்கிறேன். அன்று யூதர்கள் உம் மீது சிலுவை சுமத்தியது போல நானும் ஆயிரம் ஆயிரம் இயேசுக்கள் மீது சிலுவை சுமத்திருக்கிறேன். அன்பு இயேசுவே, என் பிழை எனக்கு தெரிகிறது. என் குற்றம் என் கண்களுக்கு புலப்படுகிறது. என்னால் சிலுவை சுமப்போரின் துயரங்கள் என்னை நிலைகுலைய செய்கிறது. ஆகவே பொறுமையின் சீரமே, புண்ணிய சீலரே, என் பிழை பொறுத்து பாவம் நீக்கி மீட்பை நோக்கி உம்மிடம் வர ஆசீர்வதியும். ஆமென். அமைப்போம். சுமைகளை போக்கியவர்களுக்கு சுதந்திரம் அளிப்போம். சுமைகளால் வீழ்ந்தோருக்கு சுகம் அளிப்போம். மன்றாட்டு. அன்பு இயேசுவே, பிறரை பற்றி குறை பேசிய என் பாவத்தை பொறுத்து என்னை ஏற்று காத்திருளும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக.
அன்பு இயேசுவே, மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு இயேசுவே, நீர் முதல் முறை தரையில் கீழே விழுந்ததை எண்ணி ஆராய்ந்து உம்மை வணங்குகிறேன். யூதர்கள் சுமத்திய சிலுவையின் பாரத்தால் நீர் முதல் முறை கீழே விழுந்தீர். நான் எத்தனையோ நபர்களை என் கெட்ட எண்ணத்தால் தடமாற வைத்திருக்கிறேன். கைப்பிடியாக இருக்க வேண்டிய நான் பிறரை கைவிட்டு இருக்கிறேன். அன்பு இயேசுவே, என் தவறு என்னை நோகச் செய்கிறது. என் செயலாக என் மனதை வேகச் செய்கிறது. என் பண்பற்ற பேச்சு என்னை பாழாக்குகிறது. ஆகவே அருளின் ஊற்றே, ஆகாய காற்றே, என் பிழை பொறுத்து பாவம் நீக்கி மீட்பை நோக்கி உம்மிடம் வர ஆசீர்வதியும். ஆமென். அமைப்போம். தடைகளை தகர்த்தவர்களுக்கு கைத்தட்டுவோம். தடுக்கி விழுந்தோருக்கு கை நீட்டுவோம். மன்றாட்டு. அன்பு இயேசுவே, ஆள் பார்த்து பேசிய என் பாவத்தை பொறுத்து என்னை ஏற்று காத்தருளும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வனவாக. நான்காம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பு நீர் உம் தாயாரை சந்தித்ததை எண்ணி ஆராய்ந்து உம்மை வணங்குகிறோம். உங்களின் சந்திப்பு உங்கள் இருவரின் இதயத்தையும் எவ்வளவு உருக செய்திருக்கும் என்பதை உணர்கிறேன். பார சிலுவையோடு நீர், நேச சிலுவையோடு உம் அம்மா, நானும் எவ்வளவோ நபர்களுக்கு இப்படி ஒரு துன்ப சந்திப்பை ஏற்படுத்தியிருக்கிறேன். அன்பு இயேசுவே, என் குற்றம் என்னை நிம்மதி இழக்க செய்கிறது. என் தவறான நோக்கம் தடுமாற வைக்கிறது. எனவே இன்பத்தின் சுமையே, ஈடு இல்லா துணையே, என் பிழையை பொறுத்து பாவம் நீக்கி மீட்பை நோக்கி உம்மிடம் வர ஆசீர்வதியும். ஆமென். அமைப்போம். உருகுலைய செய்பவரை உதறிவிடுவோம். உருகுலைந்தோரை உருவாக்கிடுவோம். மன்றாட்டு. அன்பு இயேசுவே, பிறரை பற்றி புரணி பேசிய என் பாவத்தை பொறுத்து என்னை ஏற்று காத்தருளும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளரின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வனவாக. ஐந்தாம் நிலை. இயேசுவுக்கு சீமோன் உதவுகிறார். அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு இயேசுவே, உமக்கு
வணங்குகிறேன். பிறருக்கு உதவி செய்யாமல் உபத்திரம் செய்தது என்னை வருந்துகிறேன். அடுத்து வரை பிறருடைய உதவியே நாடும் அளவிற்கு துன்பம் கொடுத்த என் கெட்ட குணத்தை சபிக்கிறேன். உதவி என்ற மகத்துவத்தை உன்னதத்தை மாண்பை மறந்துவிட்டேன். பிறரிடம் உதவி பெறும் நான் அடுத்தவருக்கு உதவியாக ஒருபோதும் இருந்ததில்லை. அன்பு இயேசுவே, என் களவாணித்தனத்தை எண்ணி கண்ணீர் வடிக்கிறேன். என் கீழ்தரமான எண்ணம் என்னை கீழடிக்கிறது. என் மோசமான நடவடிக்கை என்னை முடுக்குகிறது. ஆகவே உன்னத இயேசுவே, ஊக்கமளிக்கும் மருந்தே, என் பிள்ளைகளை பொறுத்து பாவம் நீக்கி மீட்பை நோக்கி மீண்டும் வர ஆசீர்வதியும். ஆமென். அமைப்பு உதவும் உள்ளம் கொண்டோரை உயர்த்திடுவோம். உதவா உள்ளம் கொண்டோருக்கு உதவிடுவோம். மன்றாட்டு. அன்பு இயேசுவே, அவதூறு பேசிய என் பாவத்தை பொறுத்து என்னை ஏற்று காத்தருளும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனாக. ஆறாம் நிலை. இயேசுவின் முகத்தை வெரோனிகாள் துடைக்கிறாள். அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு இயேசுவே, வீரநங்காய் வெரோனிகாள் உன் முகத்தை துடைத்ததை எண்ணி ஆராய்ந்து உம்மை வணங்குகிறேன். கருணையை பெற்றுப்பார், மகிழ்வாயிருக்கும் கருணையை காட்டிப்பார், அம்மகிழ்வு இரட்டிப்பாயிருக்கும் என்ற வாக்கியத்தை மறந்து கடுமையான முகத்துடன் நடந்திருக்கிறேன். கடுஞ்சொல் பேசியிருக்கிறேன். கடும் செயல் புரிந்திருக்கிறேன். நான் பிறருக்கு காட்டும் கருணை மனிதருக்கு அல்ல, கடவுளுக்கு என்பதை அறியாமல் கண்மூடித்தனமாக வாழ்ந்திருக்கிறேன். வெரோனிகாளின் செயலை போன்று என் செயல் அமைந்ததே இல்லை. என் பிழை பொறுத்து பாவம் நீக்கி மீட்பை நோக்கி உம்மிடம் வர ஆசீர்வதியும். ஆமென். அமைப்போம். கருணை உள்ளம் கொண்டோரை கண்மணி என காப்போம். கருணை உள்ளம் இல்லாதை களிப்புற செய்வோம். மன்றாட்டு. அன்பு இயேசுவே, களவாடிய என் பிழை பொறுத்து என்னை ஏற்று காத்தருளும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு இயேசுவே, நீர் சிலுவையில் பாரம் தாங்காமல் இடறி இரண்டாம் முறை கீழே விழுந்ததை எண்ணி ஆராய்ந்து உம்மை வணங்குகிறேன். நான் பலருக்கு பாரச் சிந்தைகளை தளர்ச்சிகளை தாராளமாக உருவாக்கியிருக்கிறேன். அன்பு இயேசுவே, என் பாவம் என்னை வாட்டுகிறது. என்னால் நிம்மதியாக வாழ இயலவில்லை. என் பாவங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து உம்மை இழுத்தாட்டியது.
என்னையும் பயமுறுத்துகிறது. ஆகையால் என் பிழை பொறுத்து பாவம் நீக்கி மீட்பை நோக்கி உம்மிடம் வர ஆசீர்வதியும். ஆமென். அமைப்போம். எழுச்சிகளை உருவாக்குவோரை வளர்ச்சியடைய செய்வோம். வீழ்ச்சிகளை உருவாக்குவோரை தளர்ச்சியடைய செய்வோம். மன்றாட்டுவோம். அன்பு இயேசுவே, பிறர்க்கு துன்பம் அறிவித்த என் பாவத்தை பொறுத்து என்னை ஏற்று காத்தருளும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. எட்டாம் நிலை. இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார். அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு இயேசுவே, நீர் எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் அளித்ததை எண்ணி ஆராய்ந்து உம்மை வணங்குகிறேன். சாகப் போகும் நேரத்தில் கூட எப்படி இறைவா எமக்கு ஆறுதல் அளிக்க உம்மால் முடிந்தது. ஆறுதல் எவ்வளவு அழகாக இருக்கிறது. அந்த ஆறுதலை அளிக்க மறுத்தேன். மற்றவர்களுக்கு கிடைக்கவும் விடவில்லை. ஆறுதலை பெற விரும்பும் நான் பிறருக்கு ஆறுதலாக இருந்ததே இல்லை. அன்றே இயேசுவே, என் சுயநலம் கை கட்ட வைக்கிறது. என் அநீத செயல், என் அறிவற்ற செயல் என்னை அலைக்கழிக்கிறது. ஆகையால் ஒளியின் உருவே, ஓங்காரத் திருவே, என் பிழை பொறுத்து பாவம் நீக்கி மீட்பை நோக்கி உம்மிடம் வர ஆசீர்வதியும். ஆமென். அமைப்போம். ஆறுதல் அளிப்போரை ஆராதிப்போம். ஆறுதல் அற்றோரை ஆதரிப்போம். மன்றாட்டு. அன்பு இயேசுவே, பிறருக்கு துயரத்தை வருவித்த என் பாவத்தை பொறுத்து என்னை ஏற்று காத்தருளும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஒன்பதாம் நிலை. இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார். அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு இயேசுவே, நீர் மூன்றாம் முறை தரையில் கீழே விழுந்ததை எண்ணி ஆராய்ந்து உம்மை வணங்குகிறேன். உம் இலக்கை நோக்கிய பயணத்தில் இறுதியிடறல் நானும் மற்றவர்களுடைய வளர்ச்சிக்கு இடரலாய் இருக்கிறேன். எழுவதற்கு அல்ல, அழுவதற்கே
எங்கள் மீது இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. பத்தாம் நிலை. இயேசுவின் ஆடைகளை உரிகிறார்கள். அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு இயேசுவே, உம் ஆடைகள் உரிக்கப்பட்டதை எண்ணி வருந்தி உம்மை வணங்குகிறேன். கண்டோர் கதற, பார்த்தோர் பதற, பட்ட பகலில் வெட்ட வெளியில் உம் ஆடைகள் உரியப்பட்டதை நினைத்து வெட்கி தலை தாழ்த்துகிறேன். நானும் என் சிந்தனையால், சொல்லால், செயலால் அதிக மக்களை நிர்வாணப்படுத்தி இருக்கிறேன். அன்பு இயேசுவே, உம்மை நிர்வாணப்படுத்தியவர்கள் மீது கோபப்படும் நான் என்னால் நிர்வாணமானவர்களை நினைத்து கூட பார்த்ததில்லை. அதை எண்ணி மிகவும் வருந்துகிறேன். இறைவா, இனி திருந்துகிறேன். என் இயேசுவே, என் பிழை பொறுத்து பாவம் நீக்கி மீட்பை நோக்கி உம்மிடம் வர ஆசீர்வதியும். ஆமேன். அமைப்போம். கெடுமதி கொண்டோரை ஏன் என்று கேட்டிடுவோம். கெடுமதியால் விழுந்தோரை கேட்டவிப்போம். மன்றாட்டு. அன்பு இயேசுவே, பிறரின் அந்தரங்கங்களை ஆராய்ந்த என் பாவத்தை பொறுத்து என்னை ஏற்று காத்தருளும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. பதினோராம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு இயேசுவே, உம்மை சிலுவையில் அறைந்ததை எண்ணி ஆராய்ந்து உம்மை வணங்குகிறேன். உம்மை சிலுவையில் அறைய உம்மேனியில் ஆணியை வைத்து அடிக்க அடிக்க நீர் துடிக்க துடிக்க ரத்தம் தெறிக்க தெறிக்க அதை நினைத்து பார்க்கும்போது இறைவா, என் இதயம் படபடக்கிறது. அன்று வீரர்கள் உமக்கு இவற்றை ஈவு இரக்கமே இல்லாமல் நடத்தியது போல் நானும் அரக்க குணத்தோடு பலருக்கு துன்பத்தை கொடுத்திருக்கிறேன். துயரத்தை வரவழைத்திருக்கிறேன். நிலை குலைய செய்திருக்கிறேன். அன்பு இயேசுவே, என் பாவச் செயல் என் முன் தோன்றுகிறது. என் பாவச் செயல் என்னை தொந்தரவு செய்கிறது. என் பாவச் செயல் என்னை தூங்க விடவில்லை. என் பிழை பொறுத்து பாவம் நீக்கி மீட்பை நோக்கி உம்மிடம் வர ஆசீர்வதியும். ஆமென். அமைப்போம். சூது மனம் கொண்டோரை சுயம் பெற வைப்போம். சூழ்ச்சியால் மாய்ந்தோரை காத்திடுவோம். மன்றாட்டு. அன்பு இயேசுவே, பிறருக்கு சுமையாயிருந்த என் பாவத்தை பொறுத்து என்னை ஏற்று காத்தருளும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மீது இரக்கமாயிரும்.
இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் ஒரு தூய சிலுவையால் உலகத்தை மீட்டீர். அன்பு இயேசுவே, நீர் சிலுவையில் உயிர் விட்டதை எண்ணி ஆராய்ந்து உம்மை வணங்குகிறேன். அன்பு இயேசுவே, என் எண்ணற்ற பாவ செயல்களால் உம்மை மனநோக செய்த எனக்காக உம் தந்தையிடம், தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று மன்றாடுகிறீர். அன்பு இயேசுவே, பாவங்கள் பல புரிந்து பாவங்களிலே உழன்று செய்த பாவங்கள் தெரிந்து மனம் வருந்தி உள்ளம் திருந்துபவரிடம் நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என வாக்களிக்கிறீர். அன்பு இயேசுவே, நன்மைகளை செய்த தவறி தீமைகளை செய்யும் எங்களுக்கு இனி இவர்களுக்கு நல்ல ஆயம் தேவை என்று எண்ணி உம் அன்னையிடம், அம்மா, இவரே உன் மகன் என ஒப்படைத்துவிட்டு இனி உங்கள் பாவங்களுக்கு எல்லாம் தீர்வு இவரே என்று எண்ணி எங்களிடம், இவரே உம் தாய் என ஒப்படைக்கிறீர். அன்பு இயேசுவே, எங்களின் பாவங்களை முழுமையாக போக்கவில்லையே, மக்களை முழுமையாக மீட்கவில்லை என்று கருதிய நீர் தாகமாய் இருக்கிறது என்கிறீர். அன்பு இயேசுவே, மனுகுலத்தின் பாவங்களை போக்க வந்த, மக்களை மீட்க வந்த உம்மை நினையாத இறைவனிடம், ஏலி லெமா சபத்கானி, அதாவது என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்று வினா எழுப்புகிறீர். அன்பு இயேசுவே, தீமைகள் ஒளிந்தன, தீயவைகள் அழிந்தன, பாவங்கள் போயின என்று கருதிய நீர் எல்லாம் நிறைவேறிற்று என்கிறீர். அன்பு இயேசுவே, ஒருவன் பிறருக்கு எப்பொழுது அன்பு செய்ய தவறுகிறானோ அப்பொழுதே அவன் இறக்கிறான். இப்பொழுது உம்மால் பிறருக்கு அன்பு செய்ய இயலவில்லையே என்று கருதிய நீர், தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்கிறீர். என் பிழை பொறுத்து பாவ நீக்கி மீட்பை நோக்கி உம்மிடம் வர ஆசிர்வதியும். ஆமென். அமைப்போம். அன்பு உள்ள கொண்டோரே அரவணைப்போம். அன்புக்காக ஏங்குவோரே ஆதரிப்போம். மன்றாட்டு. அன்பு இயேசுவே, பிறரை உருகுலைய செய்த என் பாவத்தை பொறுத்து என்னை ஏற்று காத்தருளும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென்.
திரும்பி நீ வருவாயா? 13ஆம் நிலை. இயேசுவின் உடலை தாயின் மடியில் வைக்கிறார்கள். அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது தூய சிலுவையால் உலகத்தை மீட்டீர். அன்பு இயேசுவே, உம் உடல் உம் தாயின் மடியில் கிடத்தியதை எண்ணி ஆராய்ந்து உம்மை வணங்குகிறேன். உம்மை உம் தாயின் மடியில் கிடத்திய போது உமது தாயின் உள்ளம் என்ன பாடுபட்டிருக்கும்? அன்போடு அனைத்தையும் அளிப்பவரே அன்னை. அந்த அன்னையை எந்த நிலையில் வைத்திருக்கிறேன்? அவருக்கு நான் என்ன செய்திருக்கிறேன்? அந்த அன்னையின் விருப்பு வெறுப்பு நான் அறிவேனா? அறிந்திருந்தால் என்னுடைய செயல்பாடு என்ன? என் அன்னையை அன்னையாக வைத்திருக்கிறேனா? அபலையாக வைத்திருக்கிறேனா? என் பிழை பொறுத்து பாவம் நீக்கி மீட்பை நோக்கி உம்மிடம் வர ஆசீர்வதியும். ஆமேன். அமைப்போம். துயர்களை துரத்தியவர்களை தொழுதிடுவோம். துயர்களால் அமிழ்ந்தவர்களை தூக்கிவிடுவோம். மன்றாட்டு. அன்னை மரியே, உதத்தில் ஒன்று உள்ளத்தில் ஒன்று என்ற என் பிழை பொறுத்து என்னை ஏற்று காத்தரும். ஆமீன். எங்கள் மீது இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வனவாக. ஆமென். இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கின்றனர். அன்பு இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு இயேசுவே, உம்மை கல்லறையில் அடக்கம் செய்ததை எண்ணி ஆராய்ந்து உம்மை வணங்குகிறேன். ஒருவருடைய வாழ்வு அவன் அன்பு செய்வதை பொறுத்து அமைகிறது. ஒருவன் அன்பு செய்வதை என்றைக்கு நிறுத்துகிறானோ அன்றே அவன் இறந்தவனாகிறான். அன்பு செய்யும் வரை வாழும். அன்பு செய்தவர்களும் வாழ்வர். அந்த அன்பை இது நாள் வரை கையாடி இருக்கிறேன். என் அன்பால் எவ்வளவு நபர்களை நான் மகிழ்வித்திருக்கிறேன். என் பாவங்களை பொறுத்து என் கிளை பொறுத்து பாவம் நீக்கி மீட்பை நோக்கி உம்மிடம் வர ஆசீர்வதிக்கும். ஆமென். அமைப்போம். நாம் இருந்தால் மரணம் இல்லை, மரணம் வந்தால் நாம் இல்லை. உணர்வோம், உயர்வோம். மன்றாட்டு. அன்பு இயேசுவே, பிறரின் உயர்வுக்கு தடையாய் இருந்த என் பாவத்தை பொறுத்து என்னை ஏற்று காத்தருளும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனாக. இயேசுவின் 5 தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே, உம்மீது நம்பிக்கை கொண்டோர் பாஸ்காவை தகுந்த முறையில் கொண்டாட உம்மை வேண்டுகிறோம். அதனால் அவர்கள் ஆர்வமுடன் ஏற்றுக்கொண்ட உடலின் தன்னடக்கம் அனைவரின் ஆன்மாக்களுக்கும் பயனளிப்பதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தீயவரின் சாவையா நான் விரும்புகிறேன். அவர்கள் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதற்கு என் விருப்பம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவசனங்கள் 21 முதல் 28 வரை. ஆண்டவர் கூறுவது: தீயவரோ தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மனமாறி என் நியமங்கள் அனைத்தையும் கைக்கொண்டு நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி. அவர்கள் சாகார். அவர்கள் இழைத்த தவறுகள் அனைத்தும் அவர்களுக்கு எதிராக நினைக்கப்பட மாட்டார். அவர்கள் கடைபிடித்த நேர்மையின் பொருட்டு அவர்கள் வாழ்வர். உண்மையில் பொல்லாரின் சாவையா நான் விரும்புகிறேன். அவர்கள் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதன்றோ என் விருப்பம் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நேரியவர் தம் நேரிய நடத்தைகளில் நின்று விலகி தவறிழைத்து பொல்லாரை போல் வெறுக்கத்தக்கவற்றை எல்லாம் செய்தால் அவர்கள் வாழ்வாரோ? அவர்கள் கடைபிடித்த நேர்மையான எதுவும் நினைக்கப்பட மாட்டாது. அவர்கள் இழைத்த துரோகத்தின் பொருட்டும் செய்த பாவத்தின் பொருட்டும் அவர்கள் சாவர். ஆயினும் தலைவரின் வழி செம்மையானதாக இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இஸ்ரேல் வீட்டாரே கேளுங்கள், என் வழியா நேர்மையற்றது? உங்கள் வழிகள் அன்றோ நேர்மையற்றவை? நேரியவர் தம் நேரிய நடத்தைகளினின்று விலகி தவறிழைத்தால் அவர்கள் தாம் இழைத்த தவறின் பொருட்டு சாவர். பொல்லார் தாம் செய்த பொல்லாப்பினின்று விலகி நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் தம் உயிரை அவர்கள் காத்துக்கொள்வர். அவர்கள் உண்மையை கண்டுணர்ந்து தாம் செய்த குற்றங்களை அனைத்தினின்றும் விலகிவிட்டால் அவர்கள் வாழ்வது உறுதி. அவர்கள் சாக மாட்டார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? பல்லவி.
நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். பல்லவி. நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பவர். பல்லவி. நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. பல்லவி. நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? இஸ்ரேலே, ஆண்டவரை நம்பியிரு. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளினின்றும் இஸ்ரேலை மீட்பவரே அவரே. பல்லவி. நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? எனக்கெதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவாக்குகள் 20 தொடக்கம் 26 இறுதியாக. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதே. கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினங்கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கல் உண்டன அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல் உறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையே
உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பிச் செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. எனக்கு நன்றாக அறிந்த பங்கு, அந்த பங்கினுடைய தலை கிராமம். அந்த கிராமத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த நாட்டாமன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, யாராவது 2 குடும்பத்துக்கு இடையே சண்டை சச்சரவு பகை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஆராய்ஞ்சு கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, பார்ட்டி ஏ கிட்ட போவாங்க. இந்த மாதிரி உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு கேள்விப்பட்டேன், நாங்கள் வேணால் பேசி தீர்த்துடுறோம், உனக்கு ஓகேன்னா அதை செட்டில் பண்ணி விட்டுறோம், எதிர்காலத்தில் உனக்கும் பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்கும், நான் கவலைப்படாத அப்படிம்பாங்க. சரி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியா, சரி, நாங்கள் 5 பேர் வந்திருக்கோம், ஆளுக்கு 1000 ரூபா கொடுங்க, ஒரு 5000 ரூபா அப்படிம்பாங்க. அந்த 5000 ரூபா வாங்கிட்டு இந்த பார்ட்டிக்கிட்ட வருவாங்க. இந்த பார்ட்டிக்கிட்டே வந்து அதே தான் சொல்லுவாங்க. சொல்லி அவங்கக்கிட்டேருந்து எவ்வளோ வாங்குவாங்க? 5000 ரூபா வாங்குவாங்க. அப்போ கூட்டம் கூடுவாங்க. கூடி பேசி சண்டைக்காரவங்க 2 பேருமே ஒன்றாயிரலாம், சமாதானமாக போயிடலாம், விட்டு கொடுத்து போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது இந்த 5 பேர் போனாங்களே அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று இவங்க சொல்லி திரும்ப என்ன செய்வாங்க, அவங்க 2 பேருக்கு இடையில பெரிய சண்டையை மூட்டி விட்டு 2 பேரும் வந்தது மாதிரியே இவங்களும் பகைவராகவே போயிடுவாங்க. அப்புறம் ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணுவாங்க. திரும்ப இந்த 4-5 பேரும் பார்ட்டி ஏ வீட்டுக்கு போவாங்க. சரி, அன்னைக்கு தான் இந்த மாதிரி பேசிட்டோம், இந்த மாதிரி நடந்து போச்சு, இன்றைக்காவது உட்காந்து நம்ம செட்டில் பண்ணிடுவோம். சரி, செட்டில் பண்ணிடலாம். சரி, 5 பேர் வந்திருக்கோம், ஆளுக்கு ஒரு 1000 ரூபா கொடுங்க, 5000 ரூபா. அதே மாதிரி இங்கே வந்து 5000 ரூபா. இதே மாதிரி 2வது தடவை கூட்டம் நடக்கும். இவங்களே சமாதானம் வருகிற சூழ்நிலை வந்தாலும் திரும்பவும் என்ன பண்ணி விட்டுருவாங்க, இவங்க ஏதாவது பேசி 2 பேரையும் வெட்டி விட்டுருவாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 15 வருஷம் ஆனாலும் தீர்க்க மாட்டாங்க. இன்றைக்கும் அந்த கிராமத்தில் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக பிறருடைய பிரச்சனையை, சண்டையை இவர்கள் தங்களுடைய பிழைப்பாக கருதி இங்கேயும் வாங்கிக்குவாங்க, அங்கேயும் வாங்கிக்குவாங்க. அப்போ ஒரு குடும்பத்துக்கு, ஒரு கிராமத்தில் ஒரு மாதத்துக்கு இந்த மாதிரி ஒரு 10 கேஸ் 15 கேஸ் வந்துச்சுன்னா அந்த மாதம் அவங்களுடைய பொழப்பு நார்மல் ஆகிடும். சம்பாதிக்க போக தேவையில்லை, உழைக்க தேவையில்லை, வேலைக்கு போக தேவையில்லை, எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இந்த மாதிரி வாங்கி 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 சாப்பிட்டு பிரச்சனையை தீர்க்காமல், இது மாதிரி ஒரு ஊருன்னா அதில் ஒரு குடும்பம் 200-300 குடும்பம் இருக்கும், 200 குடும்பம் 300 குடும்பம், எப்படி ஒரு 40-50 பிரச்சனை இருக்கும். ஸோ மாதம் இந்த மாதிரி கூடி அவங்கள சேர்த்து வைக்க கூடி சம்பாதிச்சுட்டு பின்னாடி அவங்கள பிரித்து விட்டுட்டு இந்த மாதிரி பிழைக்கின்ற பிழைப்பாளிகள் இன்னும் இந்த சமுதாயத்தில் இருக்கிறாங்க. நான் கண்கூட பார்த்ததுனால நான் சொல்கிறேன், இது பொய் அல்ல, நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வு, நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வு, இன்றும் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் நற்செய்தியில் ஆண்டவரே சொல்கிறாரு, உங்களுக்குள்ளே சண்டை வந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்கங்க. உங்களுக்குள்ளே சண்டை வந்துச்சுன்னா நீங்களே உட்காந்து பேசி தீர்த்துக்கங்க. இல்லாட்டினா குரங்கு அப்பளத்தை சமமாக பிரித்து கொடுக்க ஒரு கதை இருக்குது தெரியுமா? ஆமாம், அந்த மாதிரி தான் இங்கே கூட இருக்குன்னு இங்கே உடைச்சி சாப்பிடும், இங்கே கூட இருக்குன்னு இங்கே உடைச்சி சாப்பிடும், கடைசியில் அவங்க சாப்பிட்டு போயிடுவாங்க. சண்டை போட்டு வந்தவங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும். நம்ம பார்க்குறோம், சொத்துக்காக கோர்ட்டுக்கு போகிற எத்தனையோ குடும்பங்களை பார்க்குறோம். அங்கே வக்கீல் அது இதுன்னு நிறைய கொண்ட காசை கொடுத்துட்டு கடைசியில் இருக்கிற சொத்தையும் விட்டுட்டு ஏமாந்துட்டு வர்ற எத்தனையோ பேரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி அடுக்கி கொண்டே நாம் செல்லலாம்.
எனவே தான் ஆண்டவர் பாருங்க எத்தனை 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக அழகா சொல்றார் பாருங்க, உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள், இல்லையே உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார், நடுவர் காவலிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். அதனால ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் 1000 அல்ல லட்சக்கணக்கான அர்த்தங்கள் இருக்கும். இன்றைக்கு இந்த ஆயன் மந்தையை பாடுகின்ற பொழுது அது முடிந்ததுக்கப்புறம் ஒரு வசனம் நான் பாடினேன். அதில் எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு எதிராக அப்படின்னா என்ன அர்த்தம்? யாராவது சொல்ல பார்ப்போம். இயேசு சொல்றாரு, எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விடுங்கள் சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு? என்ன சொல்றார்? இயேசுவுக்கு எதிராக நாம் செய்த குற்றங்கள், அப்படித்தானே? பதில் சொல்லுங்கப்பா. இயேசுவுக்கு எதிராக நாம் செய்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிட சொல்றார், அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? அதான் தப்பு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நற்செய்தி வாசித்தோம். இவர்களுக்கு நீங்கள் செய்யும் போதெல்லாம் அதை எனக்கே, இவர்களுக்கு நீங்கள் செய்யவில்லை, அவர்களுக்கு செய்யவில்லை என்றால் நீங்கள் எனக்கே செய்யவில்லைன்னு சொன்னார். அதைத்தான் இங்க சொல்றார். நீங்கள் எனக்கு எதிராகன்னா என்ன? என்னுடைய சகோதர சகோதரிகள், என்னுடைய உறவுகள், என்னுடைய இறைமக்கள், இவர்களில் நீங்கள் யாருக்கு எதிராக செய்தாலும் எனக்கே செய்தீர்கள். அது உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், எதிர்த்த வீட்டுக்காரங்களா இருக்கலாம், அல்லது பின்னாடி இருக்க வீட்டுக்காரங்களுக்காக இருக்கலாம், அல்லது இடதுகை பக்கம் இருக்கிற வீட்டுக்காரங்களா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். அவர்களுக்கு நீங்கள் எந்த துரோகம் செய்தாலும், எந்த குற்றம் செய்தாலும், அவர்களுக்கு நீங்கள் எதிராக எதை செய்தாலும் அதை நீங்கள் எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட என் சகோதர சகோதரிகளுக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விடுங்கள் என்று சொல்றார். அதனால எனக்கு எதிராகன்னா ஆண்டவர் இயேசு ரொம்ப அற்புதமான வார்த்தை. எனக்கு எதிராகன்னா என்னுடைய மக்களுக்கு எதிராக. இயேசுவுக்கு எதிராக நம்ம எதுவுமே செய்ய முடியாது. யோசிச்சு பாருங்க, ஏதாவது செய்ய முடியுமா? செய்ய முடியுமா? முடியாதா? தோத்து போயிடுவோம், நாம அழிஞ்சு போயிடுவோம். அன்றைக்கு அப்படிதான் செஞ்சாங்க. 2026 முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி, 2026 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சவங்களாம் தோத்து போயிட்டாங்க, அழிந்து போய் விட்டார்கள், காணாமற் போய் விட்டார்கள். அது அரசனாக இருக்கலாம், ஆண்டியாக இருக்கலாம், மறைநூல் அறிஞராக இருக்கலாம், இறையியல் வல்லுநர்களாக இருக்கலாம். ஆனால் இயேசு இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தை இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இயேசுவை நாம் எதுவும் தொட முடியாது. அவருக்கு எதிராக நாம் எந்த ஒரு தீங்கும் நினைக்க முடியாது. ஆனால் அவர் இங்கே குறிப்பிடுவது எனக்கு எதிராக என்று சொல்லுவது என் சகோதர சகோதரிகளுக்கு எதிராக, என்னை நம்புவோருக்கு எதிராக, என் மீது விசுவாசம் வைத்திருப்பவர்களுக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் தயவு செய்து விட்டுருங்கன்னு ஆண்டவர் இயேசு சொல்றார். புதிய இதயத்தையும் புதிய மனதையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த மாதிரி விடுற போது நம்முடைய மனது புதிய மனதாக மாறுகிறது, புதிய இதயமாக மாறுகிறது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அதனுடைய அடிப்படையில் தான் ஆண்டவர் சொல்றார், உங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்களே செட்டில் பண்ணிக்கங்க. தயவுசெய்து 3வது மனுஷரை தேடி போகாதீங்க, அது இழப்பு உங்களுக்கு தான் என்று சொல்லுகிறார். அதனால இன்னும் அதிகமாக சொல்றாரு, காணிக்கை செலுத்த பீடத்தின் முன்பாக வருகின்ற பொழுது யாரோட சண்டை போட்டிருந்தா வச்சுட்டு சமரசம் செய்துட்டு காணிக்கையை கொண்டாந்து கொடுங்க, அப்பதான் நீங்க கொடுக்கின்ற காணிக்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்று சொல்லுகிறார். என்றால் ஆண்டவருடைய வார்த்தை எல்லாமே நம்மை பற்றியதாக இருக்கிறது. இது அவரை பற்றியதாக இல்லை, நம் வாழ்வை மையப்படுத்தியதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்விலே மாற்றத்தை தேடக்கூடிய ஒரு தேடலாக இருக்கிறது. எனவே அவர் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கானது, அது அவருக்கானது அல்ல, நமக்கான வார்த்தை. எனவே அன்புக்குரியவர்களே, தவக்காலத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த தருணத்திலே ஆண்டவர் கூறிய அந்த வார்த்தைகளை நினைவுபடுத்துவோம். ஆண்டவருடைய இயேசுடைய மக்களுக்கு எதிராக யார் யார் குற்றம் இழைத்தாலும் அனைத்தையும் விட்டு விடுவோம். ஆமென்.
ஆண்டவர் அனைத்து வாழ்க்கை புறவீராக இந்த உடன்மையில் நம் கப்பத்தை பெற்றுள்ளோம். இதற்கு இதைகளுடன் வாழ்வடைக்கும் ஆண்டவரை அனைத்து இறைவனை வாழ்த்து செடி மனித உழைப்பின் பயனுமாக இதைகள் ஆண்மைக்கு காரணமாக மாறும் இறைவனுக்கு வாழ்க்கை ஆண்டவரை தாழ்மையான மனமும் ஒருங்கிய உலகின் பிள்ளைகளை ஏற்றருளும். ஆண்டவரை இறைவன் சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, இப்பலி பொருள்களால் எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கவும் உமது ஆற்றல் மிக்க பரிவிரக்கத்தால் எங்களுக்கு மீண்டும் மீட்பளிக்கவும் நீர் திருவுளமானீரே. அதனால் இவற்றை நீர் கனிவுடன் ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளால் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருள்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றீர். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மேன்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிரளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்கு உரிய அருளை
நிறைவாக பெறச் செய்கின்றீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரே
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர்.
கிறிஸ்துவரோடல் 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 நான் வாழ்கிறேன் என்கிறார் ஆண்டவர். பாவியின் சாவை நான் விரும்பவில்லை, மாறாக அவர் மனம் திரும்பட்டும், வாழட்டும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருளடையாளத்தின் புனிதமான உணவு எங்களுக்கு புத்துயிரளிப்பதாக. பழைய பாவ நிலையிலிருந்து தூய்மை பெற்று மீட்பளிக்கும் மறை நிகழ்வின் பங்கேற்பாளர்களாக அது எங்களை மாற்றுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம், திருப்பலி நிறைவேறிற்று.